வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா சிறியார். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ வாங்க 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். 70 மார்க்குக்கு வந்து 65 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கேஸஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா Q ஃபேக்டர்னால் என்ன, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. அதேமாதிரி ப்ளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி எலக்ட்ரிக் டைபோல்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம்மு கரெக்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க 2 மார்க்கில். அதே மாதிரி கேல்வானா மீட்டர் இன்டூ வேர்ல்ட் மீட்டர் ரொம்ப முக்கியம். த வேர்ல்ட் மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஃபார் த சர்க்கியூட். அதேமாதிரி வேர்ல்ட் மீட்டர் அதோட டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோலாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பல்சரி 3 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ அதே மாதிரி கீழே வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சில டைம் 5 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், நீங்கள் எப்போவுமே வாண்டிகிராஃப்ட்டு சைக்ளோட்ரான் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது 3லேருந்து ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் டயக்ராம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டடாக அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக எலாபரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேங்க்கில் கேட்டிருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக 12th ஃபிசிக்ஸ் வரக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி வேல்யூஷன் நடக்குது, வேல்யூஷன் ப்ராசஸ் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க 70 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் எழுதிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.